அனைவருக்கும் வணக்கம். இது திருநெல்வேலியோட ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ. இதுக்கு முந்தின வீடியோவில் நான் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் ரீச் ஆனோம். இப்போ அப்படி கிளம்புறேன். இங்கேருந்து 5:30க்கு வந்தாச்சு. நான் 7க்கு தான் கிளம்புறேன். ஸ்டேஷனில் தான் அங்கே வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிவிட்டு இருந்தேன். ஏன்னா பேங்க் போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதனால் ஈஸியாக இந்த டைம் போனால் தான் ஈஸியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்புறேன். இது ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தாலே உங்களுக்கு பஸ் அவைலபிலிட்டி இருக்கும். இந்த பஸ் ஃப்ரீ பஸ். இந்த ப்ளூ கலர் பெயிண்டர்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ பஸ் ஆக்கிட்டாங்க. முந்தி ரெட் கலரில் இந்த பஸ் இருந்துச்சு. 6 மந்த்துக்கு முன்னாடி கூட நான் வந்திருக்கப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் 11 ரூபா, 13, 15 அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பஸ் எல்லாம் புது பஸ் ஸ்டாண்டு போகும். இதில் 1ஆம் நம்பர் பஸ்ஸு, 2ஆம் நம்பர் பஸ் இருக்கும். அப்புறம் 2T அந்த பஸ் இருக்கும். 2ஆம் நம்பர் போட்டு T போட்டிருப்பாங்க, டெம்பிள். அது நெல்லையப்பர் கோயில் போகும். ஸோ இது 1ஆம் நம்பர் பஸ் பாளைய பஸ் ஸ்டாண்டு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். புது பஸ் ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலியோட ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. இது புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் வரும். இங்கேருந்து எல்லா சிட்டி பஸ்ஸும் நமக்கு கிளம்பும். இந்த இதுக்கு பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சுருக்காங்க. திருநெல்வேலிக்கு எப்படி பெரியார் வந்தார்னு தெரில. ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாம் அரசியல், வேறு ஒன்றும் இல்லை. சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. முதல்ல சுதந்திரத்துக்கான விதைக்கப்பட்ட இதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முதல்ல வெள்ளையர்களை எதிர்த்து கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னவர். வாவு சிதம்பரனார் இருக்கிறாரு. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பாரதியார் படித்த ஸ்கூல் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நேம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நிறைய திருநெல்வேலிக்காரங்களோட ஒரு எண்ணங்களாக இருந்துச்சு அந்த டைமில். இப்போ எனக்கு மறுபடியும் நினைவு வந்துச்சு. ஓகே, இது பாருங்கள், தாமிரபரணி ஆறு அதுக்கு மேலே உள்ள பாலம், சுலோச்சன முதலியார் பாலம். இதுதான் அந்த ஜங்ஷன், அந்த பக்கம் டவுன் ஏரியாவையும் இந்த சைடு பாளையங்கோட்டையும் இணைக்கிற ஒரு பாலம். இந்த மரங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் கலெக்டரேட் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. தாமிரபரணிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, பின்னாடி பேசலாம். இப்போ இதுதான் கலெக்டர் ஆஃபீஸோட பஸ் ஸ்டாப். இந்த பாலத்துக்கு அடுத்து நம்ம கடந்து வந்துட்டோம். பாலத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஸ்டாப் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ நிறைய இங்கே நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வருவாங்க, கேரளா அந்த சைடில் இருந்தால். இப்போ நம்ம வண்ணார்பேட்டை ரீச் ஆகிட்டோம். சென்னை சில்க்ஸ் எல்லாம் முன்னாடி எல்லா கடையுமே இப்போ அடைச்சி அதிகாலையிலே போகிறோம்ல, அதனால் வண்ணார்பேட்டை இந்த பாலம் ஒன்று இருக்குது, மேம்பாலம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டானம் தாண்டி அடுத்து ஆர்எம்கேவி வந்துடும். ஸோ அதுவுமே அடைச்சிடுச்சு, அதனால் அதை நான் கவர் பண்ணலை. இது செல்லப்பாண்டியன் மேம்பாலம். இவர் சபாநாயகராக இருந்தவங்க, அவரோட நேமில் தான் இந்த பாலம் இருக்குது. இப்போ வண்ணார்பேட்டை பஸ் ஸ்டாப் இதுதான். பாலத்துக்கு கீழே தான் பஸ் எல்லாம் நிற்கும். இந்த மேலக்குடி போகிற பாலம் புதிய பேருந்து நிலையம், நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை அந்த மாதிரி போகிற பஸ்ஸு. இது சென்னை மதுரை போகிற பஸ்ஸெல்லாம் மேலக்குடி போகும். ஸோ சிட்டி பஸ்ஸெல்லாம் கீழே குடிக்கிட்டு உங்களுக்கு வரும். இந்த ஆப்போசிட் அந்த ரைட் சைடில் இருக்கிறது ஆர்எம்கேவி தாண்டி வந்தோன்னா இந்த ஸ்கூல்ஸு, அப்புறம் ஒரு கத்தீட்ரல் சர்ச், சிஎஸ்ஐயோட கத்தீட்ரல் சர்ச். இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஏரியா, ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடங்கள் தான். இங்கே நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே நடந்தோம். ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது. ரோடெல்லாம் நிறைய லைட்ஸ்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்கள்லாம் மேரி ஜார்ஜன் ஸ்கூலில் படிக்கிறவங்க அந்த யூனிஃபார்ம். இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சிட்டிக்குள்ளே எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சர்ச்சுக்கு வந்தோம், சவேரியார் கோவில். இதை பற்றின தனி வீடியோ பார்த்துருக்கேன், அது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி திருவிழா, ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு டிசம்பர் 2ஆம் தேதி திருவிழா. டிசம்பர் 3 10வது நாள் திருநாள். இந்த பாருங்கள், இன்றைக்கி சப்பரமாக நைட் தூக்குவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சவரியார் திருநாள். ஸோ 3ஆம் தேதி நாளைக்கு 10வது நாள் திருவிழா.
நான் போயிருந்தப்போ இந்த கட் அவுட்டில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் இங்கே திருவிழாக்குள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த சர்ச் பற்றி ஃபுல்லாக வந்து நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டாக அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா தான் நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்த வீடியோ போட்டேன். அப்புறம் இது 2வது வீடியோ. ஸோ அந்த இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு பக்கத்தில் இன்னொரு சர்ச் இருக்குது, கிளாரிண்டா சர்ச்னு சொல்லிட்டு. அது சிஎஸ்ஐ சர்ச்சு. அது வந்து முதல் சிஎஸ்ஐ ஆரம்பிச்சு தென்னிந்திய திருச்சபை ஆரம்பித்த முதல் சர்ச் அது வந்து கிளாரிண்டா சர்ச். ஸோ அந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் தான் இங்கே அடுத்து எங்கள் வீடு வச்சு நாங்கள் ரெகுலராக அங்கே வருவோம். முடிச்சுட்டு அப்படியே பேங்க் வந்தாச்சு. இப்போ டைம் பாருங்கள், இவ்வளோ நேரம் பேங்கில் தான் இருக்கேன். லஞ்சு கூட இல்லை, அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஏன்னா இந்த வேலைக்காக முக்கியமாக வந்தோம், கோல்டு ரினியூவல் பண்ணுறதுக்கு. கோல்டு லோன் ரினியூவல். வெளியே நல்லா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இந்த பேங்க் மட்டும் இல்லை, இன்னொரு பேங்க்லேயும் வந்துருச்சு. இது வந்து சேவியர்ஸ் காலேஜோட அந்த கேம்பஸ் உள்ள பேங்க் தான் இது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லைப்ரரி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி, பெரிய லைப்ரரி. இந்த பேங்க் ஆப்போசிட்டில் தான் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி இருக்குது, பெரிய லைப்ரரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்கன்னு. இதுதான் லைப்ரரி ஆப்போசிட்டில் இருக்கிறது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இவங்க எல்லாருமே சென்ட் சேவியர்ஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்குல்ல, அது ஸ்கூல். லைப்ரரிக்கு அடுத்து ஸ்கூல் இருக்குது. அப்புறம் வந்து ஆப்போசிட்லேயே காலேஜ் இருக்குது, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்குது. திருநெல்வேலி உள்ள பாளையங்கோட்டையை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில். ஸோ அதனால் இதுக்கு வந்து இது ஒரு ஜிகே கொஸ்டின் ஆக்ஸோ. ஓகே, நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே பாளையம் பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அடுத்து ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்குது. மழை பெய்யுறதுனால பஸ்ஸில் போகலாம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா தூத்துக்குடி. ஸோ நம்ம தூத்துக்குடியில் நிற்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், அங்கே தள்ளி இந்த மரங்கள், அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியுதா, அதெல்லாம் கோட்ரஸ். இந்த மரங்கள் எல்லாமே கடற்கரை சைடில் தான் நிற்குது. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது வந்து ஸ்பிக் பிளான்ட் ஃபேக்ட்ரி, ஸ்பிக் ஃபேக்ட்ரி. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஹெவி வாட்டர் பிளான்ட் இருக்குது, டேக் இருக்குது, தூத்துக்குடி ஆல்கலி கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து கடற்கரை சைடு. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அதுக்கு அடுத்து வந்து கடல் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பக்கம் தெரியுது வந்து உப்பளங்கள். உப்பு இப்போ மழை டைம்னால தண்ணியாக இருக்குது. இந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த சைடு சில இதிலலாம் உப்பு இருக்கும். பட் அந்த கவர் போட்டு மூடிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் கவர். இதெல்லாம் வந்து உப்பு, ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடிய உப்புக்கள். அப்புறம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு சன்செட் இருந்துச்சு இங்கே. இங்கே வந்து கொஞ்சம் மழை அவ்வளோவா இல்லை. திருநெல்வேலியில் நல்ல மழை. சன்செட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஃபுல்லாக டே டைமில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் அடுத்து ஈவினிங் கிளம்புற வீடியோஸ் தான் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்த நாள் பகல்லலாம் நிறைய வீடியோ எடுக்க முடியல, நிறைய வேலைகள் இருந்துச்சு, பேக்கிங்லாம் இருந்துச்சு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து பஸ்ஸில் அம்மா வீட்டிலேருந்து இப்படி கிளம்பும்போது பாட்டு போட்டே வந்தாங்க. ஸோ நிறைய பழைய நினைவுகள். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சுத்தமாக முடியல, அவ்வளோ சவுண்டு பாட்டு. சரி, கிராமங்களில் உள்ள பஸ்ஸில் இப்படி தான், ஒரு சில பஸ்ஸில் அப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். டிக்கெட் வந்து நமக்கு வெயிட்டிங்கில் இருந்துச்சுல, இப்போ வந்து RACக்கு மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து 9:15க்கு ட்ரெயின். இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி போகிறதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகும். அப்புறம் அங்கே கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின்லலாம் வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம திருநெல்வேலியை ரீச் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. இது திருநெல்வேலி நெல்லை ஜங்ஷன், பழைய பேருந்து நிலையம் இது. அன்றைக்கி வரும்போது கூட ஃபஸ்ட்டில் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு தான் இது, பெரியார் பேருந்து நிலையம். ஏன்னா இந்த பஸ்ஸு பார்த்து பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பாரதியார் படித்த ஸ்கூல் இருக்குது. இந்த சாந்தி ஸ்வீட் பார்க்குறீங்கல்ல, இதுதான் ஒரிஜினல் சாந்தி ஸ்வீட்ஸ். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் பாரதியார் படித்த ஸ்கூல் இருக்குது. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பாரதியார் பேருந்து நிலையமோ அல்லது வந்து கட்டபொம்மன் பேருந்து நிலையம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பேருந்து நிலையம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஓகே, நம்ம இதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் திரும்ப நம் நெல்லை நம் பெருமை. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட்டில் திரும்பினா ரயில்வே ஸ்டேஷன் தான் திரும்புது பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் நிறைய வீடியோ எடுக்கலை, ஏன்னா நைட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இந்த சாந்தி ஸ்வீட் வர வேண்டியது இருக்குது. ஸோ பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு, லக்கேஜை வச்சுட்டு இங்கே வரணும். ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, பரோட்டாலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் எல்லாம் பக்கம்தான் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நான் ஓசூர்லேருந்து தான் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வந்தாச்சு. குட் மார்னிங். நம்ம இப்போ ஓசூர்கிட்ட வந்துட்டோம். காலையில் ஒரு 7:30 அப்படி வந்துடுச்சு ட்ரெயின். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா. ட்ரெயினில் வரும்போது சேலம் டு பெங்களூர் டு சேலம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு இடம். ஆனால் நம்ம நைட்டு ட்ரெயினில் போகிறதுனால நிறைய பார்க்க முடியாது. அது மாதிரி ரிட்டர்னும் நைட்டாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அதிகாலையில் ஓசூர் வந்து நம்ம வரும்போது இதில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இந்த பூக்கள்லாம் நிறைய பயிர் செஞ்சுருக்காங்க. ரோஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் ஹவுஸு, அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள், ரொம்ப நல்லா. நம்ம நைட்டு ட்ரெயினில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ இந்த லைட்டெல்லாம் போட்டு எல்லா செடிகளுக்கு முன்னாடி அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு டைம் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பெங்களூர் டு சேலம் வந்து பஸ்ஸில் ஒரு டைம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பகலில் போகணும். ட்ரெயினுமே சேலத்துக்கு வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து வச்சுருக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து போகணும். போகிறப்ப இந்த ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிடுவோம். ஸ்டேஷன்லாம் வீடியோ எடுக்கல, ஆல்ரெடி எடுத்து போட்டாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர். நம்ம வந்து அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் வந்து வீட்டுக்கு போனோம். ஒரு பிளான் இருந்துச்சுல, மெஜஸ்டிக் பஸ்ஸில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் போகலை. ஏன்னா ரொம்ப ரஷ் டைம் ஆயிடுச்சு. பஸ்ஸெல்லாம் நல்லா கூட்டம். அதுக்காக எனக்கு லக்கேஜ் வேறு இருந்ததுனால நான் வந்து இங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி வந்து டைரெக்டாக வந்து போயிட்டேன். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா பயங்கர டிராஃபிக். இந்த ட்ரெயின் வந்து நமக்கு 9:30 தான் வந்து இங்கே ரீச் ஆகுது எஸ்எம்விடிக்கு. பயப்பனக்கல்லிக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுது. நிறைய பேர் இறங்குனாங்க மெட்ரோவில் போகிறதுக்கு. நான் கொஞ்சம் இறங்கி இருந்துருக்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் பாருங்கள், அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். மெட்ரோவில் போயிடலான்னு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்துட்டேன், எப்படி லக்கேஜ் இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுருந்துருக்கலாம். கேட்டிருந்தால் அழகாக இறங்கி 1/2 அன் ஹவர்க்குள்ளே வீட்டுக்கு போயிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 9:30 நான் ட்ரெயினை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 11:30 ஆயிடுச்சு. ஒன்று ஆட்டோ புக் ஆகலை. அப்படியே புக் ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை விட்டு இறங்கி கீழே இந்த பயப்பனக்கிளி ரோடு, மெயின் ரோடு நின்றுட்டு ஆட்டோக்காரங்க வந்து அங்கே நின்றுக்குவாங்க, மேலே வரமாட்டாங்க. ஸ்டேஷன் வந்து நல்லா ஹைட்டில் இருக்குதுன்னு தெரியும். சைடில் லெஃப்ட்டில் கூட ரைட்டு கூட மேலே வரணும். சில ஆட்டோ வந்து அங்கே வராது. அப்படி வந்து வர மாட்டேங்கிட்டாங்க. சரி, நான் அது கேன்சல் ஆகும். சில டைம் அவங்களே கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அடுத்து வந்து வர்ற ஆட்டோ என்னாகும், நான் வந்து லெஃப்ட் சைடில் நிற்கிறேன்னா அது ரைட் சைடில் வந்து நிற்கும். நான் இங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கே போகிற டைம் ஆயிருமா, ஒன்று அவங்க கட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னால் முடியாது. அது மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போய் நிற்பேன். திருப்பி ஆட்டோ புக் பண்ணியிருப்போம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அது ரைட்டில் வந்து நிற்கும். ஐயோ முடியலை, சுத்தம் முடியல. அப்படி வந்து 2-3 ஆட்டோ வந்து கேன்சல் ஆகிட்டு என் பொண்ணு ஒன்று போட்டாங்க. அந்த ஆட்டோவுமே வந்து அந்த மெயின் ரோட்டில் கீழே நின்றுட்டாங்க. அதனால் நமக்கு வந்து போக முடியல. அதனால் கொஞ்சம் டென்ஷனாகி அப்புறம் உட்காந்துட்டு ஒரு நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு
அப்புறமா தான் கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நான் வந்து கிளம்புனேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம வந்து ஈஸியாக வரலாம். ஏன்னா ரொம்ப டிராஃபிக்னால ஆட்டோ சீக்கிரம் புக் ஆகாது, புக் ஆனாலும் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். எனக்கு அப்படி தான். எவ்வளோ வாங்கினாங்க தெரியுமா? 200 ரூபீஸ். 180 காமிச்சது. அது டிராஃபிக்கில் நின்று போகிறப்ப அங்கே போய் காட்டும்போது புக் பண்ணப்போ 180 இருந்துச்சு, அங்கே போகிறப்ப 200. அதனால தான் அந்த முந்தின வீடியோவில் அவ்வளோ வந்து மறுபடியும் அதை சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் கவனமாக புக் பண்ணி வரணும். இதே நான் பைப்னக்கலியில் இறங்கியிருந்தோம்னா தைரியமாக அங்கேருந்து வந்து 20 ரூபீஸில் வந்து நான் எம்ஜி ரோடுக்கு போயிருக்கலாம், மெட்ரோலே போயிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்ததுனால தான். அதான் டெசிஷன் வந்து கொஞ்சம் டக்குன்னு எடுக்கணும். யோசித்துக்கிட்டு ஒரு பயம் இருக்குது, சில டைமில் பேசுகிறது கொஞ்சம் பயம், தயக்கம் இருக்குது. எல்லாம் மாறணும். பேசும்போதே பாருங்கள், இந்த ரெக்கார்ட்லேயே கவனிப்பீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சில ஏதோ சொல்ல வரும்போது எனக்கு என்ன சொல்ல வந்தோம் மறந்து போயிரு வார்த்தைகள்லாம். இது இப்போ தான் ரொம்ப அதை அனுபவிக்கிறேன். இந்த இடத்த பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது தண்ணி, அதுக்குள்ளே இந்த மரங்கள் எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து அப்படியே கருப்பு கலரில் நின்றுச்சு. எல்லா மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் நான் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயானது. ஸோ இந்த பக்கமாக மாறி உட்காந்தேன். அது ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே பாதி வந்து போயிடுச்சு. அது போக இந்த இப்போ நிறைய ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல், சைட்லலாம் வேலைகள் நடந்துகிட்ருக்கு ட்ராக்குக்கு. அதெல்லாம் ஒரு நாணல், அதை ஒட்டி பாருங்கள், ஒரு புல் தான். அது வந்து நல்லா வளர்ந்து நின்றுச்சு. மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலராக, கீழே க்ரீனிஷாக, நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இறங்கினதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் போகிறப்ப கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நல்ல டிராஃபிக், ஒவ்வொரு சிக்னல்லையும் அவ்வளோ டைம் நின்று போச்சு. அதனால் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து வந்து ஒரு ஷாப்பிங் விளாக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் விளாக் வருது, அது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நம்ம நவம்பர் 15 அந்த டைமில் எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்து நம்ம டியூஸ்டே நைட்டு கிளம்பி வெனஸ்டே மார்னிங் போயிட்டு பேங்க் வேலைகள் 2-3 பேங்க்கில் உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து தேர்ஸ்டே நைட்டு கிளம்பி வந்தாச்சு ஃப்ரைடே. இங்கே பாருங்கள், அந்த நாணல் பாருங்கள், அந்த ட்ராக்கை ஒட்டி எப்படி இருக்குன்னு. புல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி அதிகாலையில் ட்ரெயினில் இருந்துட்டு அப்படியே இயற்கையை பார்த்துட்டே போகிறது ஒரு சுகமான அனுபவம் தான். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்களே பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ வித் ஒரிஜினல் சிட்டி சவுண்ட்ஸோடு அடுத்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் விளாக்லாம் பார்க்கலாம். பாய்.